அனைவருக்கும் நற்பவி. சிவனை கும்பிட்டால் கஷ்டம் வருமா அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலையும் இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதாவது வெளியிலேருந்து ஒரு கஷ்டம் உள்ளே வரல, ஆல்ரெடி உள்ள நம்மளோட கர்மா பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கழிய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 10 வருஷமாக நீங்கள் கட்டி முடிக்க வேண்டிய கடன் ஒரே வருஷத்தில் நீங்கள் கட்டணும்னா அதுக்கு எவ்வளோ கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கஷ்டப்படணுமோ அதே கதை தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கும். இங்கே ஒரு பல தெய்வங்கள் இருக்குது. பல தெய்வங்கள்கிட்ட நம்ம என்ன வேணால் வேண்டலாம், பணம் கேட்கலாம், பொருள் கேட்கலாம், என்ன வேணால் வேண்டலாம். அந்த தெய்வங்களும் பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஆனால் இந்த பிறவியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சிவபெருமான்கிட்ட தான் வந்தாகணும். ஏன்னா அவர் தான் பிறப்பருக்கும் பிஞ்சகன்னுவாங்க, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றின்னு புகழ்வாங்க. இந்த மாதிரி இந்த பிறவி சுழற்சியிலிருந்துலாம் நம்ம வெளியே வரணும்னா சிவபெருமான்கிட்ட வந்தால் மட்டும்தான் முடியும். அது எல்லாமே நம்ம நன்மைக்குன்னு புரியும் பொழுது அந்த ஒரு வரக்கூடிய அந்த ஒரு கஷ்டமும் பார்த்திங்கன்னா சுகமாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க. அந்த ஒரு அம்மாவும் பையனும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன், அவன் ஒரு சின்ன பையன் வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா கிட்ட பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கேட்குறான். அவங்க அம்மா இல்லை தங்கம் வேணாம், நான் இன்னொரு நாள் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இல்லைம்மா எனக்கு இப்பயே வேணுன்ற மாதிரி. ஆனால் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மழை காலமாக இருக்குது. அந்த ஒரு கிளைமேட்டும் வேறு மாதிரி இருக்குது. அம்மா நினைக்கிறாங்க இந்த டைம் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம்னா குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும், அதனால் இந்த நேரம் சரியில்லை, அதனால் வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்குது. என்னம்மா இது கூட வாங்கி தர மாட்டீங்க அந்த மாதிரி. இந்த இடத்துல ஒரு 2 பார்வை இருக்குது. குழந்தையோட பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது அம்மா நம்ம கேட்டதை வாங்கி தரலேன்றது ஒரு விஷயம். அம்மாவோட பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது குழந்தையோட நன்மைக்காக தான் நம்ம எல்லாத்தையும் செய்கிறோன்றது ஒரு பார்வை. அதே மாதிரி தான் இங்கே நம்ம இருக்கிறோம், இறைவன் இருக்காருன்னா நம்ம இறைவன்கிட்ட போய் ஒரு விஷயம் வேண்டுவோம். உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம், இல்லை 40 வயசு இருக்கலாம், இல்லை ஒரு 50 வயசு இருக்கலாம். இந்த ஒரு 50 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை வச்சு தான் இறைவன்கிட்ட கேட்பீங்க. இறைவா எனக்கு அது வேணும், இது வேணும், எப்போ தருவீங்க அந்த மாதிரி நம்ம போய் கேட்கும் பொழுது அவர் ஒரு டேட்டா பேஸை எடுப்பார். பல ஜென்மங்களில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அந்த டேட்டா பேஸ்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது நீ கேட்குறத இப்போ நான் உனக்கு கொடுத்தேன்னா அதனாலே பார்த்தீங்கன்னா நீ கெட்டு போக வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் காலம் பொறு அப்படின்ற மாதிரி ஒரு ஹோலில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பார்வை நம்ம எப்போ முழுசாக புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மன ஒடுக்கத்தோடு இருக்க முடியும். இந்த பிறவி சுழற்சியெல்லாம் பற்றி அருணகிரிநாதர் பெருமான் தெளிவாக சொல்லுவார். எள்ளுகடல் மணலினே அளவிட அதிகம் என திடற்பிறவி அவதாரம்ன்ற மாதிரி. அதாவது நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க, ஒரு கைப்பிடி மண் அள்ளுறீங்க, அதில் இருக்க துகளை உங்களால் என்ன முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. அந்த மாதிரி ஒரு 7 கடலில் இருக்கிற மணலை அள்ளி அதை உங்களால் என்ன முடிஞ்சால் அந்த எண்ணிக்கை என்ன வருமோ அவ்வளோ இடர்பிறவி நான் எடுத்துட்டேன்னு, அதாவது இடர்பிறவின்னு சொல்கிறாரு, பிறவின்னு சொல்ல கிடையாது. அவ்வளோ கஷ்டமான பிறவிகள்லாம் நான் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இறைவனோட திருவடியை நான் அடைஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. இங்கே நார்மலாக ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு இறைவன் இறைநிலை அடைஞ்சு ஒரு ஞானிகள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மாபெரும் உண்மை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு தான் ஏதோ ஒன்று புரியலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஏன்னா இங்கே பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, அதுவும் பல வகையாக இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக சூரியன் உதிக்குது, இந்த பூமி பந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுற்றுது, எங்கேயும் போய் இடிச்சிக்கல. இவ்வளோ விஷயம் தெளிவாக கரெக்டாக நடக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை மட்டும் எப்படி தப்பாக போயிடும்? அப்படிலாம் போக வாய்ப்பே இல்லை. எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு போகும் பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிய வரும். நற்பவி.